வணக்கம், வெல்கம் டு முப்படை டிஃபென்ஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம முக்கியமான ஒரு பகுதி பார்க்க இருக்கோம். 20 இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் வித் எக்ஸ்பிளனேஷன். அது மட்டும் இல்லாம 4 ஆப்ஷனையும் தனித்தனியா நம்ம பிரிச்சு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன கொஸ்டின் கொடுத்துருக்கோம்? இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விகள், சரிங்களா? ரிப்பீட்டடா நான் சொல்லிட்டு இருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. என்ன ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Light enters the eye from dash ciliary muscles, cornea, iris, lens. கண்ணின் ஒளி புகும் படலம் எது? சிலியரி தசைகள், கார்னியா, ஐரிஸ், லென்ஸ். சரிங்களா? இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்குண்டான சரியான விடை எது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கார்னியா என்பதுதான் சரியான விடையா அமையுது. சரிங்களா? என்ன சார் அப்படின்னு பார்க்கும்போது ஒளி புகக்கூடிய முக்கியமான ஒரு படலமா தான் இது பார்க்கக்கூடியது. சரிங்களா? அப்போ விழி கோளத்திற்கு முன்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பா பார்க்கப்படுது. சரிங்களா? கார்னியா, கார்னியாவை பற்றியது. விழிக்கோளம், சரிங்களா? விழிக்கோளம் முன்பு காணப்படுவது. சரிங்களா? அதுக்கடுத்து இந்த இடத்துலதான் ஒளி விலகல் நடைபெறக்கூடிய முக்கியமான ஒரு பகுதியா பார்க்கப்படுது. சரிங்களா? எங்க ஒளி விலகல் நடைபெறும் அப்படின்னா இந்த கார்னியாவில தான். சரிங்களா? அப்போ ஒளி புகுந்த பிறகு ஒளி விலகல். ஒளி விலகல் நடைபெறும் முதன்மை பகுதி. நடைபெறும் முதன்மை பகுதி. சரிங்களா? அதுக்கடுத்து இந்த ஒளி விலகல் நடைபெற்ற பிறகு அத்தகைய ஒளிக்கற்றையானது எங்கு குவிக்கப்படுகிறது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது விழி லென்ஸ், விழி லென்ஸில் குவிக்கப்படும். சரிங்களா? விழி லென்ஸ் இருக்கு இல்லையா, அதுலதான் குவிக்கப்படும். சரிங்களா? சோ கார்னியா என்பது விழிக்கோளத்தின் முன்பு காணப்படக்கூடியதாகவும் ஒளி விலகல் நடைபெறக்கூடிய முக்கிய பகுதியாகவும் விழி லென்ஸ்ல அந்த ஒளி விலகல் நடைபெற்ற ஒளிக்கற்றை குவிக்கப்படுகின்ற ஒரு அமைப்பாகவும் நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? அது இல்லாம சிலியரி தசைகள் என்பது என்ன, ஐரிஸ் என்பது என்ன, லென்ஸ் என்பது என்ன என்பதை பற்றி நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து 4 ஆப்ஷனை நம்ம பார்த்துடலாம். என்னென்ன 4 ஆப்ஷன் பார்த்துடலாங்களா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான். என்ன ஆப்ஷன் ஏ, சிலியரி தசைகள் கண் லென்ஸின் குவிய தொலைவை மாற்றி அமைக்க உதவுகிறது. எதை மாற்றி அமைக்க உதவுது? சிலியரி மசில்ஸ் ஹெல்ப் இன் அட்ஜஸ்டிங் த ஃபோக்கல் லென்த் ஆஃப் த ஹை லென்ஸ். அதுக்கடுத்து ஆப்ஷன் பி. சரிங்களா? கார்னியான்றது என்ன? ஒளி கண்ணுக்குள் நுழையும் வெளிப்படையான அடுக்கு, இல்லைன்னா ஒளி புகும் படலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அதான் சொல்றாங்க, கார்னியா இஸ் த டிரான்ஸ்பரண்ட் லேயர் த்ரூ விச் லைட் என்டர் த ஐ. இதன் வழியாகத்தான் ஒளி புகும். அதுக்கடுத்து ஐரிஸ், கண்ணுக்குள் நுழையும் ஒளியின் அளவை கட்டுப்படுத்த பயன்படுவதுதான் ஐரிஸ். சரிங்களா? ஐரிஸ் control the amount of light enter the eye. அதுக்கடுத்து இந்த லென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அதுதான் கண் லென்ஸ். லென்ஸ்ன்றது எங்க இருக்கு? கண்ணில் இருக்கக்கூடிய அந்த லென்ஸ் ஒளி அந்த விழித்திரையின் மீது குவித்து நமக்கு எதை உருவாக்குது? அந்த பிம்பத்தை வந்து உருவாக்குது. சரிங்களா? the high lens focuses light onto the retina to form an image. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 4 ஆப்ஷனுக்கு உண்டான எக்ஸ்பிளன். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் போயிடலாம். என்ன செகண்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்க்கும்பொழுது கவனிக்கணும். த பவர் ஆஃப் லென்ஸ், பவர் ஆஃப் லென்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்ப பவர் ஆஃப் லென்ஸ் அப்படின்னா P = 5 டயாப்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஃபோக்கல் லென்த் F வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. குவிய தொலைவு, லென்ஸின் திறனை கொடுத்துட்டாங்க. அப்ப என்ன ஃபார்முலா? இதுக்கு உண்டான ஃபார்முலா F = 1/P.
எடுத்து சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதுதான். F is equal to 1 divided by இந்த -5 அப்படியே வரும். இதுக்கு உண்டான ஆன்சர் என்னன்னா -0.2 மீட்டர் வரும். இப்ப இந்த மீட்டரை சென்டிமீட்டரா மாத்தணும் அப்படின்னா நம்ம எதால இதை பெருக்குவோம்? 100ஆல மல்டிபிள் பண்ணுவோம். அப்போ சென்டிமீட்டர் வந்து இது கன்வெர்ட் ஆகும் போது நமக்கு என்னவா கிடைக்கும் அப்படின்னும் போது சரிங்களா 20 -20 மீட்டர் அப்படின்னு கிடைக்கும். சோ இதுக்கு உண்டான சரியான விடை -20 சரிங்களா. இந்த இடத்துல மீட்டரா இருக்கு, நம்ம சென்டிமீட்டரா மாத்துறோம் சரிங்களா. அப்ப ஆன்சர் என்னது -20 சென்டிமீட்டர் என்பது வந்து இதுக்கு உண்டான சரியான விடையா பார்க்கப்படுது. சோ நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் தேர்ட் क्वेश्चन பார்த்துக்கலாம். என்ன இருக்கு? dash color as shorter wavelength violet blue red black dash நிறம் குறைந்த அலைநீளம் கொண்டது. ஊதா நீலம் கருப்பு இது மாதிரி எல்லாமே வந்திருக்கு. அப்ப ஆன்சர் என்னது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ஊதா என்பதுதான் சரியான விடையா பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னு பார்க்கும் பொழுது கண்ணூறு ஒளியின் அலைநீளம் நம்ம பார்ப்போம் சரிங்களா. அப்போ இந்த விசிபிள் லைட் உடைய வேவ் லென்த் எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 400 நேனோமீட்டர் டு 700 நேனோமீட்டர். அதுல 400 நேனோமீட்டர் தொடக்கத்தில் இருக்கக்கூடியதுதான் இந்த ஊதா சரிங்களா. இப்போ ஊதாவினுடைய அலைநீளம் வந்து 400 நேனோமீட்டர். அப்ப இதுக்கு உண்டான சரியான விடை வந்து என்னது? ஊதா என்பது வயலட் என்பது சரியான விடையா பார்க்கப்படுது. அப்ப மத்த 4 ஆப்ஷன் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது கவனிக்கலாம் என்னெல்லாம் இருக்கு. அப்ப ஆப்ஷன் ஏ ஊதா. ஊதா நிறம் கண்ணுக்கு புலனாகும் ஒளியிலேயே மிக குறைந்த அலைநீளத்தை கொண்டுள்ளது சரிங்களா. அதான் 400 நேனோமீட்டர். ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ தட் 400 நேனோமீட்டர் என்பது. அதுக்கடுத்து வயலட், அதான் இங்கிலீஷ்ல வயலட் கலர் as shortest wavelength 400 நேனோமீட்டர் in visible light spectrum. Then ஆப்ஷன் பி ல நீல நிறம் இருக்கிறதே. நீல நிறம் அப்படின்றது என்னன்னா வளிமண்டலத்துல அட்மாஸ்பியர்ல குறைந்த அலைநீளம் கொண்ட ஒரு ஒளியா ஒரு கலரா பார்க்கப்படுது. என்னது அப்படின்னா நீல நிறம் சரிங்களா. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இது அதிக சிதறலுக்கு உட்படக்கூடியதா நம்ம பார்க்கிறோம். அதான் ப்ளூ கலர் வித் ஷார்ட்டர் வேவ்லென்த் அண்டர்கோஸ் மேக்சிமம் ஸ்கேட்டரிங் இன் த அட்மாஸ்பியர். அதடுத்து சிவப்பு நிறம் அதிக அலைநீளம் கொண்டது. கண்ணூறு ஒளி அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது 400 நேனோமீட்டர்ல இருந்து 700 நேனோமீட்டர் அந்த எட்ஜ் இருக்கு இல்லையா 700 நேனோமீட்டர். அந்த 700 நேனோமீட்டர்ல ஃபைனல் ஹையஸ்ட் டாப் சரிங்களா. இந்த டாப் பொசிஷன்ல இதுதான் இருக்குது. அப்போ அதுதான். ஆனா அதிக அலைநீளம் கொண்டது சிதறல் வந்து கம்மியா இருக்கும் சரிங்களா. சிதறல் கம்மியா இருக்கிறதுனால தான் அதனுடைய அலைநீளம் அதிகமா இருக்கு சரிங்களா. அதாவது ரெட் கலர் அலைநீளம்ன்றது எப்படின்னா நோ இவங்கள மாதிரி பேப்பர் ரோடினால அப்படின்ற ஒரு டயலாக் வரும்ல. சோ அது போலதான் இது சரிங்களா. அதுக்கு அடுத்து ரெட் கலர் as longest wavelength 700 நேனோமீட்டர் and scattered the least by air particles. அதுக்கு அடுத்து ஆப்ஷன் டி ஒரு பொருள் தன் மீது விழும் அனைத்து நிறங்களையும் உறிஞ்சும் போது கருப்பு நிறமாக தோன்றுகிறது. ஆமா எல்லா கலரையும் அப்சர்வ் பண்ணும் போதுதான் அது வந்து என்னது பிளாக் கலர்ல மாற்றம் வருது. An object appears to black when it absorbs all the wavelengths of light falling on it. சரிங்களா. 4 ஆப்ஷனுக்கு உண்டான விளக்கங்கள் வித் பைலிங்கல்ல கொடுத்திருக்கும் சரிங்களா. சோ தெளிவா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 4th क्वेश्चन பார்க்கலாம். என்ன சரிங்களா. focal length of a spherical mirror is 7 centimeter. What is its radius of curvature? கோளக ஆடி ஒன்றின் குவிய தொலைவு 7 சென்டிமீட்டர் எனில் ஆடியின் வளைவு ஆரம் என்ன? சோ இதுதான் क्वेश्चन. ஃபர்ஸ்ட் radius of curvature சரியா. என்னது வளைவு ஆரம். இந்த வளைவு ஆரத்துக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா இத வந்து R அப்படின்ற எழுத்தால டினோட் பண்ணுவாங்க 2f சரிங்களா. அப்ப 2f அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது R is equal to 2f. இந்த இடத்துல குவிய தொலைவு ஃபோக்கல் லென்த் அப்படின்னு நம்ம கொடுத்திருக்காங்க இல்லைங்களா. இந்த ஃபோக்கல் லென்த் இந்த ஃபோக்கல் லென்த் தான் f is equal to 7 சென்டிமீட்டர்னு கொடுத்திருக்காங்க. ஆமாங்களா.
அப்ப என்னது 2 into 7, அப்போ 2 7 14, 2 7s are 14. சோ சென்டிமீட்டர் தான் நம்ம கொடுத்திருக்காங்க. அப்ப ஆன்சர் 14. அப்ப ஆன்சர் என்னது இதுக்கு 14 சென்டிமீட்டர் என்பதுதான் சரியான விடையா பார்க்கப்படுது. நோட் பண்ணிக்கலாம். ஆடி சமன்பாடு, ஆடி என்பது என்ன, லென்ஸ் என்பது என்ன, இந்த ரெண்டுத்துக்கும் டிஃபரெண்ட் வச்சு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. மிரர் ஈக்குவேஷன் 1/f is equal to என்னது ஆன்சர் 1/u plus 1/v. இதுவே லென்ஸ் சமன்பாடுன்னு ஒண்ணு இருக்கு. லென்ஸ் சமன்பாடு, லென்ஸ் சமன்பாடு என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது சேம் அதேதான். சரிங்களா? 1/f is equal to 1/v minus 1/u. அதுவே லென்ஸ் உருவாக்குவோர் சமன்பாடு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சரிங்களா? லென்ஸ் உருவாக்குவோர் சமன்பாடு. சரிங்களா? லென்ஸ் உருவாக்குவோர் சமன்பாடு என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது சேம் 1/f is equal to சரிங்களா mu minus 1 1/r1 minus 1/r2. சரிங்களா? இதான் லென்ஸை உருவாக்குவோர் சமன்பாடு, லென்ஸ் சமன்பாடு. இது ஆடி சமன்பாடு. சரிங்களா? ஆடி, இது மிரர், இது லென்ஸ். நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 6th கொஸ்டின் நம்ம பார்த்துடலாங்களா? வாங்க அதை பத்தி பார்த்துடலாம். Which mirror is used in solar cookers and solar water heater? சூரிய சமையல் கலன் மற்றும் சூரிய வெப்பச்சூடியேற்றி ஆகியவற்றில் எந்த ஆடி பயன்படுகிறது? சரிங்களா? கான்கேவ் லென்ஸ் குழியாடி, கான்வெக்ஸ் மிரர் குவியாடி. சரிங்களா? அதுக்கடுத்து பரவளை ஆடி, சமதள ஆடி. சரிங்களா? கான்கேவ் லென்ஸ், குழி லென்ஸ், ஆடி கிடையாது லென்ஸ். இது எது சார் ஆன்சரா வரும் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது சூரிய சமையல் கலன் எது ஆன்சர் அப்படின்னு பார்க்கும்போது பெராபோலிக் மிரர். பெராபோலிக் நம்ம சொல்லுவோம் இல்லையா, பரவளைய ஆடி. இந்த பரவளைய ஆடி இத பற்றிய முதல்ல ஆய்வு செய்தவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது இபின் ஷால். இபின் ஷால் என்பவர் தான் முதல்ல ஆய்வு செய்தவர். அதுக்கடுத்து இந்த பரவளைய ஆடி இன்னொரு பேர் என்னன்னா எதிரொலிக்கும் ஆடி அப்படின்ற ஒரு பேர் இருக்கு. ரெஃப்ளெக்டிங் மிரர், எதிரொலிக்கும் ஆடி. ஃபர்ஸ்ட் அதை பத்தின ஒரு ரிசர்ச் பண்ணவர் இபின் ஷால். அதுக்கடுத்து இந்த பரவளை ஆடிக்கு உண்டான ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்பர் 1 லைட் எனர்ஜி, ஒளி ஆற்றல். அதுக்கடுத்து பார்க்கும்பொழுது ஹீட் எனர்ஜி, வெப்ப ஆற்றல். அதுக்கடுத்து பார்க்கும்பொழுது ஒளி ஆற்றல். சரிங்களா? ரேடியோ அலைகள், ஒளி ஆற்றலை விட ரேடியோ அலைகள், ரேடியோ. சரிங்களா? அலைகள், ரேடியோ அலைகள். இது எல்லாத்தையுமே சரிங்களா சேகரிக்கவும் வீழ்த்தவும் பயன்படும். சரிங்களா? இது எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி இன்னொன்று மேல ப்ரொஜெக்ட் பண்றதுக்கும் இது யூஸ் ஆகுது இந்த பரவளை ஆடிகள். அதனாலதான் இது ரெஃப்ளெக்டிங் டெலஸ்கோப். அதுக்கடுத்து பார்க்கும்பொழுது ரேடியோ டெலஸ்கோப். இது எல்லாத்துலயுமே பயன்படுது. எதிரொலிக்கும் அந்த தொலைநோக்கி, ரேடியோ தொலைநோக்கி, இது எல்லாத்துலயுமே இதனுடைய பயன்பாடுகள்
அதிகமா இருக்கு. சரிங்களா? சோ பரவளைய ஆடிகளை பத்தி நம்ம பார்த்தாச்சு. சரிங்களா? பரவளைய ஆடியில சரிங்களா அதுல இருக்கக்கூடிய அந்த கண்ணாடி என்னவா செயல்படும் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு முழுக்க முழுக்க எல்லா வெப்பத்தையும் ஒரு புள்ளியில குவிச்சு மறுபடியும் ரெஃப்ளெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். இதை பத்தின கொஸ்டின் வந்து நெக்ஸ்ட் வருது, அதை பத்தி நம்ம பார்க்கலாம். சோ 4 ஆப்ஷனை பத்தி நம்ம பார்த்துடலாமா? குழி லென்ஸ்னா என்ன, குவி ஆடினா என்ன, அதை பத்தி நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? சோ கவனிக்கலாம். என்ன குழி லென்ஸ் ஒளியை விரிக்கும் தன்மை கொண்டது மற்றும் கெட்ட பார்வை குறைபாட்டை சரி செய்யவும் பயன்படுகிறது. குழி லென்ஸ் சரிங்களா, ஆடி கிடையாது லென்ஸ், மிரர் கிடையாது லென்ஸ். சரிங்களா? கான்கேவ் மிரர் a diverging properties and is used to correct short சரிங்களா sightnesses மயோபியா வந்து கரெக்ஷன் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. அடுத்து குவியாடி எப்போதும் சரிங்களா, இந்த குவியாடி நம்ம சொல்றோம் எப்போதும் சிறிய மற்றும் நீரான பிம்பத்தை ஏற்படுத்தும். சரிங்களா? அதுக்கடுத்து ஏன்னா தலைகீழான பிம்பத்தை ஏற்படுத்தாது, நீரான பிம்பத்தை தான் ஏற்படுத்தும். சரிங்களா? மாய பிம்பத்தை ஏற்படுத்தும். அதுக்கடுத்து வாகனங்களில் பக்கவாட்டு ஆடியாக பயன்படுகிறது. சைடு மிரர்ஸ்ல வந்து அதிகமா பயன்படும். அதுதான் கான்வெக்ஸ் மிரர் ஆல்வேஸ் ஃபார்ம்ஸ் எ சரிங்களா, அதாவது டிமிஷ்டு அண்டு சரிங்களா இமேஜ் வந்து முழுக்க முழுக்க எது போல இருக்குன்னா தலைகீழா இன்வர்ஸான ஒரு இமேஜா தான் இருக்கும். அதனாலதான் இதை வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்க, ரியர் வியூ மிரரா வெஹிக்கிள்ஸ்ல வந்து அதிகமா பயன்படுத்துறாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து பரவளைய ஆடிகள் சரிங்களா, பரவளைய ஆடிகள் எதுக்காக யூஸ் ஆகுது, சூரிய கதிர்களை ஒரு புள்ளியில குவித்து அதிக வெப்பத்தை வந்து நமக்கு உருவாக்குறதால சூரிய சமையற்கலன்ல வந்து அதிக அளவுல இதை வந்து நம்ம பயன்படுத்துறோம். சரிங்களா? அதான் இந்த இடத்துல நம்ம சொல்றோம் parabolic mirror focuses solar rays at a single point to generate சரிங்களா intense heat hence used in solar cookers. சரிங்களா? அதுக்கடுத்து வேற எதுல சார் இது பயன்படுது அப்படின்றத தாண்டி நெக்ஸ்ட் ஆப்ஷனை பத்தி நம்ம பார்த்துலாம். வேற எதுல இருக்கு, சமதள ஆடி. இந்த சமதள ஆடின்றது என்னன்னா பொருளின் அளவிற்கு சமமான பிம்பத்தை உருவாக்குகிறது மற்றும் இது பெரிஸ்கோப்புகள்ல அதிக அளவுல பயன்படக்கூடியதா நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? சமதள ஆடி பெரிஸ்கோப். இந்த பெரிஸ்கோப்ன்றது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த பதுங்கு குழியில் இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் எதிரே இருக்கக்கூடிய அந்த முக்கியமான ஒரு டார்கெட் பிளேஸை வந்து கரெக்டா குறிப்பார்த்து சுடுவதற்கு வந்து இது வந்து பயன்படும். நீர்மூழ்கி கப்பல்கள்ல பாதைகளையும் தடைபொருளையும் கண்டறிந்து வந்து இந்த பெரிஸ்கோப் பயன்படுது. அதனால சமதள ஆடிகள் ஒரு 2 வந்து வைக்கப்படும், 45 டிகிரி கோணத்துல வந்து வைக்கப்படும். சரிங்களா? சோ 4 ஆப்ஷனையும் கொடுத்துருக்கோம், நோட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். 7th கொஸ்டின் கொடுக்குறாங்க பாருங்க. which mirror used in reflecting telescope? ரெஃப்ளெக்டிங் டெலஸ்கோப் இப்பதான் நான் சொன்னேன், ரெஃப்ளெக்டிங் டெலஸ்கோப் அப்படின்னு சொல்லிட்டு. ரெஃப்ளெக்டிங் டெலஸ்கோப் இந்த பெராபோலிக் அது எப்படி பட்டு ரிட்டர்ன் ஆகுதுன்னு எது ரொம்ப மையமா செயல்படுது அப்படின்னா கான்கேவ் மிரர். எது பயன்படுது, கான்கேவ் மிரர் வந்து அதிக அளவுல பயன்படுது. சரிங்களா? அதாவது குழி ஆடி. குழி ஆடி சரி, குழி ஆடின்றது என்ன அதை பத்தி நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? இந்த குழி ஆடிதான் டார்ச் விளக்குல வந்து பயன்படுது. சரிங்களா? டார்ச் விளக்கு, டார்ச் விளக்கு, அதுக்கடுத்து வாகன முகப்பு விளக்கு, வாகன முகப்பு விளக்கு, அந்த கோட்டிங் சில்வர் கோட்டிங் கொடுத்துருக்காங்கல்ல அது. அதுக்கடுத்து பார்க்கும்போது இஎன்டி டாக்டர் அவங்க இருக்கக்கூடிய அந்த தலையில அணிஞ்சிருக்கக்கூடிய அந்த டார்ச்சி. அதுக்கடுத்து பார்க்கும்பொழுது ஒப்பனை கண்ணாடி. சார் ஒப்பனை கண்ணாடினா என்ன சார் அப்படின்னா மேக்கப் மிரர்ஸ். சரிங்களா? ஒப்பனை கண்ணாடி. சரிங்களா? ஒப்பனை கண்ணாடி. இது இல்லாம இந்த குழியாடிகள் வேற என்னத்துலதான் சார் அதிகமா பயன்படுது அப்படின்னு நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான ஒரு குழியாடி அப்படின்னு நம்ம எடுத்துக்கினாலே, குழி ஆடி அப்படின்னு எடுத்துக்கினா அதனுடைய பிம்பம் எது போல இருக்கு அப்படின்னா மாய பிம்பமா இருக்கு. அதே போல மாய பிம்பம் வந்து தலைகீழா இருக்கு. தலைகீழான மாய பிம்பம். அதே போல திரையில பிடிக்க முடியாது, திரையில என்ன பண்ண முடியாது, அதை கேப்சர் பண்ண முடியாது. ஸோ இது எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் இவ்வளவு பயன்களையும் கொண்டதுதான் குழி ஆடிகள். இது மட்டும் இல்லாம
அந்த எதிரொலி தொலைநோக்கிகள்ல அதிக அளவுல பயன்படக்கூடியதா இருக்கு. சரிங்களா, இதை நோட் பண்ணிக்கலாம். என்ன ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். என்ன குழியாடி ஒளியை வந்து ஒரு புள்ளியில குவிக்க செய்யறதுனாலதான், குவிக்கும் தன்மை கொண்டதால எதிரொலிக்கும் தொலைநோக்கிகள்ல முதன்மையாடியா பிரைமரியா அதை வந்து பயன்படுத்துறாங்க. அதுதான் concave mirror is used as the primary mirror in a reflecting telescope due to its light converging property. சரிங்களா, அதடுத்து ஆப்ஷன் பி குவியாடி விரிந்த ஒரு பார்வை புலத்தை வந்து பெற்றிருக்கு. என்ன சார் இது விரிந்த பார்வை புலம் அப்படின்னா, இப்போ ரொம்ப குறுகலான பகுதிகளில் பெரிய வட்ட வடிவில் ஒரு கண்ணாடி மாதிரி வச்சிருப்பாங்க, அது அப்படியே ஜூம் பண்ணி காட்டுற மாதிரி இருக்கும். சரிங்களா, இது இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல வாஸ்து அது இதுன்ற ஒரு சில நம்பிக்கையின் காரணமாக சரிங்களா வீடுகள்ல கோயில்கள் எல்லாம் கூட பிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, சோ அந்த கண்ணாடி சரிங்களா, இது வந்து இதனுடைய மெயின் பர்பஸ் என்னன்னா, ரொம்ப குறுகிய வளைவு பாதைகள்ல ஷார்ப்பா இருக்கக்கூடிய பகுதிகளில் அசம்பாவிதங்கள் நடந்துடக்கூடாது, ஆக்சிடென்ட் வந்து ஏற்படக்கூடாதுன்றதுக்காக வைக்கப்பட்டதாதான் இது நம்ம கருதுறோம். சரிங்களா, அதான் பார்க்கிறோம். குவியாடி விரிந்த பார்வை புலத்தை கொண்டிருப்பதால் சாலைகளின் குறுகிய வளைவுகளில் பாதுகாப்பிற்காக பயன்படுகிறது. கான்வெக்ஸ் மிரர் ப்ரொவைட்ஸ் எ wide field of view, hence used for safety at sharp road curves. அதுக்கடுத்து ஆப்ஷன் சி கோளக ஆடிகள் என்பது குவி மற்றும் குழி ஆடிகளுடைய பொதுவானதா பெயரா தான் நம்ம பாக்குறோம். என்ன சார் இது பொதுவான பெயர் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒண்ணும் கிடையாது. ஒரு கோளக பரப்பிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட குளிந்த பரப்பும் குவிந்த பரப்பும் தான் குவியாடிகள். சரிங்களா, அப்ப கோளக ஆடிகளுடைய இரண்டு வகைகள் தான் குழி குவி, கான்கேவ் கான்வெக்ஸ் அப்படின்ற இரண்டு விதம். அதான் அந்த இடத்துல நம்ம பார்க்கணும். அதுக்கடுத்து சமதள ஆடிகள் எப்படி அந்த இடத்துல பெரிஸ்கோப்லயும் பயன்படும், கலைட்டாஸ்கோப் குழந்தைகள் வந்து விளையாட்டு கருவியா பயன்படக்கூடிய கலைட்டாஸ்கோப்ல வந்து பயன்படும். இது என்ன பண்ணும், ஒரு பிக்சரை பல முறை ரிஃப்ளெக்ட் பண்ணி பன்முக எதிரொலிப்பின் தத்துவத்தின் மல்டிபிள் ரெஃப்ளெக்ஷன்ல இது வந்து கொடுக்கும். சரிங்களா, அப்ப பார்க்கலாம். சமதள ஆடி பெரும்பாலும் கலைட்டாஸ்கோப் மற்றும் முகத்தை பார்க்கும் கண்ணாடியாக அதிக அளவுல பயன்படக்கூடியதா இருக்கு. அப்ப பிளைன் மிரர் காமன்லி யூஸ்டு கலைட்டாஸ்கோப் அண்ட் ட்ரெஸ்ஸிங் மிரரா பார்க்கப்படுது. சரிங்களா, சோ நோட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா. 8th கொஸ்டின் பார்த்துடலாம். என்ன which metal is best reflector on light? மிகச்சிறந்த ஒளி எதிரொலிப்பு பொருள் இது. காப்பர், சில்வர், அலுமினியம், கோல்டு, தாமிரம், வெள்ளி, அலுமினியம், தங்கம். ஸோ இது 4 கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. இந்த டயலாக் வரும் இல்லையா, வேம்பிளி அடிக்கிறவளோ உங்ககிட்ட ஆள் இருக்கலாம், ஆனா என் டேசிங் ரோஸ் அடிச்சுக்க முடியாதுன்றது போல சார்பட்டா பரமில்ல. அது போலதான் இது வரையில லைட்டுடைய ஸ்பீடை விட அதிகமானது எதுவும் கிடையாது. சரிங்களா, ஒரு செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர். அதே போலதான் இதுல ரெஃப்ளக்டிங் அப்படின்னாலே என்னது, வெள்ளி தான். சரிங்களா, வெள்ளி அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது, சில்வர். அதுக்குண்டான சரியான விடை என்னது, வெள்ளி. சில்வர் என்பதுதான் சரியான விடையா பார்க்கப்படுது. என்ன சார் இந்த வெள்ளி அப்படின்னு பார்க்கும்போது மின்சாரத்தை நன்கு கடத்தக்கூடியது, ஆனா வெப்பம் வந்து அதிகமா ஏற்படும். சரிங்களா, அதெல்லாம் காப்பரை வந்து நம்ம பயன்படுத்துறோம். சரி, இந்த வெள்ளி என்பது கிட்டத்தட்ட 95% எதை ரெஃப்ளெக்ட் பண்ணும். அப்ப கண்ணூறு ஒளி அப்படின்னு நம்ம எடுத்துக்கோம் இல்லையா, 400 நேனோமீட்டர்ல இருந்து 700 நேனோமீட்டர் வரை இருக்கக்கூடியதுதான் கண்ணூறு மீட்டர். இது ரெஃப்ளெக்டினுடைய பவர் வந்து மீண்டும் நமக்கு ஏற்படுத்தக்கூடியது வந்து 95% வந்து கொடுக்கும். சார் அப்ப மீதி 5% சரிங்களா ஒளி சிதறல். சரிங்களா, ஒளி சிதறல் அல்லது உறிஞ்சுதல். சரிங்களா, இந்த 2 விஷயங்கள்ல மீதி இருக்கக்கூடிய 5% வந்து முடிஞ்சது. அதுக்கடுத்து சார் அலுமினியமும் சொல்லலாம் இல்லைங்களா சார் அப்படின்னா, அலுமினியத்துடையது எவ்வளவு அப்படின்னா கிட்டத்தட்ட 85% தான். அப்ப அலுமினியம் இதை விட ரொம்ப குறைவானதுதான். சரிங்களா, அப்ப இதுக்குண்டான சரியான விடை வெள்ளி. மத்த 4 ஆப்ஷனை பத்தி நம்ம பார்த்துடலாங்களா, இது புரிஞ்சுதுங்களா. இப்ப கவனிக்கலாம், மொத்த 4 ஆப்ஷன் என்ன, வாங்க ஆப்ஷன்ல நம்ம டிஸ்கஷன் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தாமிரம் கொடுத்திருக்காங்க இல்லைங்களா. தாமிரம் வந்து மிக சிறந்த மின்கடத்தியா பார்க்கப்படக்கூடியதா எல்லாருக்கும் அறிந்த ஒரு விஷயம். அதனுடைய மின் தடை மிக மிக குறை. சரிங்களா,
மின்தடை வந்து ரொம்ப குறைவு, மின்சாரத்தை அதிகமா கடத்தும், மின்கடத்து திறன் அதிகம். சரிங்களா? சரி. அதுவே மின்தடை அதிகமா இருக்கிற பொருள் என்னது? சரிங்களா? நிக்ரோமு, டங்ஸ்டன் இது மாதிரி இருக்கக்கூடியது எல்லாமே என்னது? மின்தடை அதிகமா இருக்கக்கூடியது. அதை வந்து வெப்பமேற்றக்கூடிய சாதனங்கள்ல பயன்படுத்தும். சரி, அப்ப தாமிரம் மின்கடத்தியாக இருந்தாலும் ஒளியை எதிரொலிப்பதுல எதை விட குறைவு? வெள்ளியை விட குறைவுதான். அதுதான் அந்த டைலாக் நான் சொன்னது. அடுத்து வெள்ளி மிகச்சிறந்த ஒளி எதிர்ப்பு பொருளாகவும் காணப்படுது. அதனுடைய அளவு எவ்வளவு அளவுக்கு எதிரொலிக்கக்கூடியதா பார்க்கப்படுது அப்படின்னு பார்க்கும்போது முழுக்க முழுக்க 95%. அடுத்து அலுமினியம் நல்ல ஒளி எதிரொலிப்பு திறன் கொண்டுள்ளதால பெரும்பாலும் ஆடிகள் பின்புறமா பூசப்படுது. இருந்தாலுமே அது வந்து எவ்வளோ? 85% தான் இருக்கும். அடுத்து தங்கம் அகச்சிவப்பு கதிர்வீச்சை எதிரொலிப்பதுல ரொம்ப தீவிரமா இருக்கிறதால, அகச்சிவப்பு கதிர்களை வந்து எதிரொலிப்பதுல பயங்கரமா இருக்கிறதாலதான் விண்வெளி வீரர்களுடைய கவசங்கள்ல பயன்படக்கூடிய அந்த சிப்செட்டுகள்ல தங்கத்தினுடைய பங்களிப்பும் அதிகமா இருக்கு. சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கலாம். வாட் இஸ் த cause of the sun is red at sunrise and sunset? ஆப்ஷன் ஏ ராலே ஸ்கேட்டரிங், மீ ஸ்கேட்டரிங், டிங்டால் ஸ்கேட்டரிங், ராமன் ஸ்கேட்டரிங். சூரிய உதயம் மற்றும் மறைவின் போது சூரியன் சிவப்பாக தோன்ற காரணம் என்ன? ராலே ஒளிச்சிதறல், மீ ஒளிச்சிதறல், டிண்டால் ஒளிச்சிதறல், ராமன் ஒளிச்சிதறல். 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. வானம் வந்து சிவப்பு நிறத்துல சூரியன் மறைவின் போதும் சூரியன் உதயத்தின் போதும் சிவப்பு நிறத்துல தெரியறதுக்கு ராலே ஒளிச்சிதறல் தான். பொதுவா வானம் நீல நிறத்துல தெரியறதுக்கு காரணமும் இது ஒளிச்சிதறல், ராமன் ஒளிச்சிதறல் தான். சரிங்களா? ராமன் ராலே ஒளிச்சிதறல் தான். ரீடேக் எடுத்துக்கலாம். ninth question பார்த்துடலாம். என்ன இருக்கு? What is the cause of the sunrise? Sun is red at sunrise and sunset. சூரிய உதயம் மற்றும் மறைவின் போது சூரியன் சிவப்பாக தோன்ற காரணம் என்ன? சரிங்களா? ராலே ஸ்கேட்டரிங், ராலே ஒளிச்சிதறல், மீ ஸ்கேட்டரிங், மீ ஒளிச்சிதறல், டிண்டால் ஒளிச்சிதறல், டிண்டால் ஸ்கேட்டரிங், ராமன் ஸ்கேட்டரிங், ராமன் ஒளிச்சிதறல். சரிங்களா? இதுக்கு உண்டான சரியான விடை என்ன அப்படின்னு பார்க்கும்போது ராலே ஸ்கேட்டரிங் என்பதுதான் இதுக்கு உண்டான சரியான விடையா பார்க்கப்படுது. ராலே ஒளிச்சிதறல். சரி, இந்த ராலே ஒளிச்சிதறல் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஒளி சிதறல்னா என்னன்னு தெரியணும். ஒளி சிதறல் அப்படின்னா ஒரு புரிதலுக்காக இதுதான் சூரியன் அப்படின்னு நம்ம வச்சுக்கணும்னு வச்சுக்க. சூரியனிடமிருந்து வரக்கூடிய ஒளி கற்றை இதுதான் நம்மளுடைய பூமி. பூமியை சுற்றி 5 அடுக்குகளால காற்றால சூழப்பட்ட ஒரு அடுக்கு தான் என்னது? வளிமண்டலம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆங்கிலத்துல அட்மாஸ்பியர். இந்த சூரிய கதிர்கள் இந்த வளிமண்டலத்து மேல அட்மாஸ்பியர் மேல படும்போது இந்த அட்மாஸ்பியர்ல சரிங்களா காற்றில் இருக்கக்கூடிய தூசிகள், நீர் துகள்கள், அணுக்கள், மூலக்கூறுகள், புகைகள் இது மாதிரி இருக்கிறதால சிதறடிக்கப்படும். அப்படி சிதறல் அடிக்கப்படுறது சரிங்களா பட்டு மீண்டும் திரும்பிடுச்சு, பட்டு மீண்டும் ரிட்டர்ன் ஆயிடுச்சுன்னா அது வந்து மீட்சி சிதறல். சரிங்களா? எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். அதுவே பட்டு வெவ்வேறு திசைகள்ல சிதறடிக்கப்படுது அப்படின்னா மீட்சி அற்ற சிதறல், நான் எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். அப்படி வெவ்வேறு திசைகள்ல சிதறடிக்கப்படுறதுதான் 4 வகையா பிரிக்கப்படுது அதனுடைய தன்மை அளவை பொறுத்து. அதுதான் ராலே, மீ, டிண்டால், ராமன் அப்படின்ற 4 விதமா பிரிக்கப்படுது. இந்த ராலே ஒளிச்சிதறல்லாம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ராலே ஒளிச்சிதறல் அப்படின்றது என்ன? இந்த ராலே ஒளிச்சிதறல் அதே சூரியன் கிட்ட இருந்து வரக்கூடிய ஒளிக்கதிர்கள் வளிமண்டலத்து மேல படும் பொழுது அதுல இருக்கக்கூடிய வாயு அணுக்கள், நல்லா புரிஞ்சுக்கணும், வாயு அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள், இது 2 தாள மட்டும்தான். மூலக்கூறுகள், வாயு அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் அதால சிதறடிக்கப்பட்டுச்சுன்னா அத்தகைய சிதறல் வந்து என்ன நம்ம பாக்குறோம்? ராலே ஒளிச்சிதறல்னு பார்ப்போம். சரிங்களா? இந்த ராலே ஒளிச்சிதறலால வானம்
அதாவது வானம் பொதுவா நீல நிறத்துல தெரியறதுக்கு காரணமும் ராலே ஒளிச்சிதறல் தான். அதுவே சூரியன் மறைவு, சூரியன் உதயம், இந்த காலகட்டத்துல சிவப்பு நிறங்கள் வந்து அதிகமா சிதறல் அடையப்படும். சரிங்களா? அப்போ சிவப்பு நிறமா தெரியறதுக்கு காரணமும் இதுதான், இந்த ராலே ஒளிச்சிதறல் தான். இது புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். மீதி இருக்கக்கூடிய ஒளிச்சிதறல், சரிங்களா, டிண்டாலு, மீ ஒளிச்சிதறல், ராமன் ஒளிச்சிதறல், இதை பத்தி எல்லாம் நம்ம பார்த்துடலாம். இது புரிஞ்சுதுங்களா? கவனிக்கலாம் என்ன? அப்ப கவனிக்கலாங்களா? வளிமண்டல வாயு அணுக்கள் நான் கொடுத்த இல்லையா, வாயு அணுக்கள், சரிங்களா, அல்லது மூலக்கூறுகள், இது ரெண்டு தாள சிதறடிக்கப்படுறது என்னது, ராலே ஒளிச்சிதறல் சொல்றோம். அதுக்குண்டான சமன்பாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஸ்கேட்டரிங் ஈக்குவல் டு 1 by ஸ்கேட்டரிங் இன்டர்னல் ப்ரொபோர்ஷனல் டு லாம்டா பவர் 4 அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? அதன் அலைநீளத்திற்கு 4 மடிக்கு எதிர்த்தகவில் அமையும். இது அலைநீளத்தின் 4 மடிக்கு எதிர்த்தகவில் அமையும். ராலே ஸ்கேட்டரிங் இஸ் த ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் பை அட்மாஸ்பியரிக் கேஸ் மாலிக்யூல்ஸ். சரிங்களா? இட் இஸ் inversely proportional to the 4th power of wavelength. Yes, internal proportional to 1 by lambda power 4. அதுக்கடுத்து ஆப்ஷன் பி. சரிங்களா? இந்த வளிமண்டலத்துக்கு கீழடுக்கில் இருக்கிற நம்பர் 1 தூசி, அதுக்கடுத்து புகை, இது ரெண்டு தால ஏற்படக்கூடிய சிதறலால உருவாகிறது அது. இது ரெண்டு தாள சிதறல் அடைஞ்சா அது வந்து மீ சிதறல், மீ ஸ்கேட்டரிங்னு சொல்றாங்க. சரிங்களா? இந்த மீ ஸ்கேட்டரிங்கால மேகங்கள் ஆங்காங்கே கூட்டம் கூட்டமா இருக்கு இல்லையா, அந்த மேகங்கள் வெண்மையா தெரிவதற்குண்டான சிதறல் என்ன சிதறல், இந்த மீ ஒளி சிதறல். மீ ஸ்கேட்டரிங் caused by dust and smoke in the lower atmosphere is responsible for white appearance of clouds. அடுத்த ஆப்ஷன் சி. ஒரு கூழ்ம கரைசலில் உள்ள கூழ்ம துகள்களால், கூழ்ம கரைசல், சரிங்களா, ஒரு கூழ்ம கரைசல் கொலைடல் சொல்யூஷன் இருக்குன்னா அந்த கூழ்ம துகள்களால ஒளி சிதறடிக்கப்பட்டுச்சுன்னா அத்தகைய சிதறல் வந்து அது டிண்டால் ஒளி சிதறல் இல்ல டிண்டால் ஒளி விளைவு அப்படின்ற ஒரு பெயரால அழைக்கப்படுது. The scattering of light ray by colloidal particles in a colloidal solution is called Tyndall scattering or Tyndall effect. அதுக்கு அடுத்து பாருங்க ஆப்ஷன் டி. ஒளி சிதறல் அடைந்த கதிரில் படுகதிரின் அதிர்வெண்ணை தவிர சில புதிய அதிர்வெண்ணும் காணப்படுவதுதான் என்னது, ராமன் விளைவு அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? ராமன் ஸ்கேட்டரிங் occurs when the scattered light contain additional frequencies or wavelengths other than that of incidence frequency அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சோ நோட் பண்ணிக்கங்க. which is used in wide angle spy hole in door. இது எல்லாருக்குமே தெரிஞ்சது, அன்றாட வாழ்வுல பயன்படுத்தப்பட்டு வருகிறது. சரிங்களா? என்ன, வெளியாட்களை தெரிந்து கொள்ள வீட்டின் கதவுகளில் ஏற்படுத்தப்படும் உளவு துளைகளில் பொருத்தப்படும் அந்த லென்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்ப என்ன லென்ஸ், ஆடி வராது, லென்ஸ் தான் வரும். என்னது, குழி லென்ஸ். ஆன்சர் என்ன இருக்கு, குழி லென்ஸ் என்பதுதான் சரியான விடையா பார்க்கப்படுது. இதுக்கு உண்டான ஆன்சர் அது குழி லென்ஸ். குழி லென்ஸை பத்தின அனைத்து தகவல்களுமே நம்ம அவ்வப்போது இந்த கொஸ்டின் நம்ம டிஸ்கஷன் பண்ணிட்டு வரோம். சோ வாங்க அதை பத்தி டிஸ்கஷன் பண்ணிடலாம். என்ன, ஃபர்ஸ்ட் 4 ஆப்ஷன் நம்ம பார்த்துடலாங்களா? ஃபோக்கஸா கவனிங்க. குழியாடி. இந்த குழியாடி அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க இல்லைங்களா, குழி ஆடி என்பது, குழியாடி டார்ச் விளக்கு மற்றும் வாகனங்களின் முகப்பு விளக்குகள் ஒளியை பிரதிபலிக்க பயன்படுகிறது. கான்கேவ் மிரர் இஸ் யூஸ்டு இன் torches and vehicles headlights to reflect a light. ஆப்ஷன் பி. குழி லென்ஸ் எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒளியை விரிக்கும் தன்மை கொண்டவைகளால் கதவுகள் அந்த உளவு துளைகள்ல ஸ்பை ஹோல்ஸ்ல அகன்ற பார்வையை ஏற்படுத்த வந்து இது பயன்படுது. சரிங்களா? கான்கேவ் லென்ஸ் as a divergent properties which provides a wide angle view in door spy holes. அடுத்து ஆப்ஷன் சி. குவியாடி. சரிங்களா? இந்த பின்னால் வரக்கூடிய வாகனங்களை பார்க்கறதுக்காக பயன்படக்கூடியதா அதிக அளவுல நம்ம பாக்குறோம். பக்கவாட்டு ஆடியாக சாலை வளைவுல பயன்படுறதா நம்ம பாக்குறோம். கான்வெக்ஸ் மிரர் யூஸ்டு a rear viewing mirror in vehicles and at road curve for safety. அதுக்கடுத்து ஆப்ஷன் டி. குவி லென்ஸ் ஆடியை பார்த்தோம். குவி லென்ஸ் ஒளியை குவிக்கும் தன்மை கொண்டுள்ளதால உருப்பெருக்கி
கண்ணாடிகள் மற்றும் கேமராக்கள் அதிகமா பயன்படுது. சரிங்களா? கான்வெக்ஸ் லென்ஸ் as a converging properties and it's used in magnifying glasses and cameras. சரிங்களா? நோட் பண்ணீங்க, ரொம்ப முக்கியமானது. அதை எடுத்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாங்களா? சரிங்களா? அக்ரானமி சோனாருடைய ஃபுல் ஃபார்ம் கேக்குறாங்க, விரிவாக்கம் என்ன? சவுண்ட், சரிங்களா, நேவிகேஷன் அண்ட் ரேஞ்சிங் என்பதுதான் இதுக்கு உண்டான சரியான விடையா பார்க்கப்படுது. மத்த எதுவுமே கிடையாது. அப்போ இதுக்கு உண்டான சரியான விடை என்னது? சவுண்ட், நேவிகேஷன் அண்ட் ரேஞ்சிங், அதுதான் சோனார். சரிங்களா? கப்பல்கள்ல அதிக அளவுல பயன்படக்கூடியதா இருக்கு. நீருக்கு அடியில செலுத்தப்பட்டு மீன்களுடைய இருப்பிடங்கள், அதுக்கடுத்து தடை பொருள்கள், அதுக்கடுத்து கடல் வழியை நம்ம கண்டுபிடிக்கிறது, தடை பொருள், இது எல்லாத்தையும் அறியறதுக்கு வந்து சோனார் வந்து பயன்படுது. சோனாரும் ஒரு வகையான டாப்லர் விளைவின் பயன்பாடுகள் தான். சரிங்களா? சோ கவனிக்கலாம். அதோடைய கூடுதல் தகவல் பார்த்தலாம். சோனாரை பத்தின கூடுதல் தகவல் கவனிக்கலாங்களா? சோனார் என்பது சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் ரேஞ்சிங் என்பதனுடைய சுருக்கமாக தான் பார்க்கப்படுது. சோனார் கருவி மீஒலி அலைகளை, அல்ட்ராசோனிக் வேவ்ஸ், நீருக்கு அடியில் அனுப்பி அதற்குரிய பொருட்களை கண்டறியறதுக்கு வந்து பயன்படுது. சோனார் டிவைஸ் யூசஸ் அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் டு டிடெக்ட் த மெஷர் அண்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் அண்டர் வாட்டர் ஆப்ஜெக்ட். கடலின் ஆழத்தை கணக்கிடவும், நீருக்கடியில் உள்ள நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் பனிப்பாறைகளை அடையாளம் காணவும் இது உதவுகிறது. இட்ஸ் யூஸ்ட் டு டிட்டர்மைன் த டெப்த் ஆஃப் சீ அண்ட் லொகேட் அண்டர் வாட்டர் சப்மரீன் அண்ட், சரிங்களா, ஐஸ் பிரிட்ஜ். அடுத்து பார்க்கும் பொழுது ஒரு பொருளின் தொலைவு, திசை மற்றும் வேகம் ஆகியவற்றை நீருக்கடியில் துல்லியமாக கணக்கிட இத்தொழில்நுட்பம் பயன்படுகிறது. This technique is used to accurately calculate the distance, direction and speed of an object underwater. சரிங்களா? நோட் பண்ணிக்கலாம். To hear, சரிங்களா, அந்த distinct echo, the time interval between the original sound and the reflected sound must be, சரிங்களா, எதிரொலியை தெளிவாக கேட்க வேண்டுமெனில் ஒளி மற்றும் எதிரொலிக்கு இடைப்பட்ட காலம் குறைந்தது எவ்வளவு இருக்க வேண்டும்? இதுக்குண்டான சரியான விடை என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது 0.1 செகண்ட். சரிங்களா? அப்ப எதிரொலிப்புக்கு உண்டான நிபந்தனையே அதே சேம் தான். அப்போ ஒளியின் திசை வேகத்துல இந்த அளவு எத்தனை பங்கா இருக்கணும் அப்படின்னா 1/20 அப்படின்ற பங்கு. சரிங்களா? அந்த அளவுல வந்து இருக்கணும். அதுக்கடுத்து பார்க்கும் பொழுது குறைஞ்சபட்ச தூரம் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா 17, சரிங்களா, மீட்டர் இருக்கணும். அதுவே அந்த காற்றுல திசை வேகம் வந்து 340 மீட்டர், சரிங்களா, 344 மீட்டர் செகண்ட் இன்வெர்ஸ் அந்த அளவுல இருந்துச்சுன்னா காற்றுல திசை வேகம் 17.2 மீட்டர்னு வரும். சரிங்களா? அப்ப எதிரொலிப்பு அடைவதற்குண்டான குறிப்பிட்ட நிபந்தனைகளா நம்ம பார்க்கணும். இந்த எதிரொலிப்பு கருவிகள் வேற எதுலாம் சார் பயன்படுது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, நம்பர் 1 அல்ட்ராசோனிக். அல்ட்ராசோனிக்ல கருவினுடைய பாகங்களை சரியான முறையில அளக்கிறதுக்கு பிளஸ் தெரிந்து கொள்வதற்கு, அதுல என்ன குறைபாடு எதுனா இருக்கா அதை அறிந்து கொள்வதற்கு வந்து பயன்படுது. அதுக்கடுத்து பார்க்கும்போது காது கேட்கக்கூடிய தன்மை குறைபாடா இருப்பதற்கு இருக்கிறாங்க இல்லைங்களா, அத்தகைய நபர்களுக்கு, சரிங்களா, பிசிக்கல் சேலஞ்சு பர்சனா இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த காது கேட்கக்கூடிய எந்திரங்களை வந்து நம்ம பிக்ஸ் பண்ணுவோம் இல்லைங்களா டெம்பரரியா, அந்த காது கேட்கக்கூடிய எந்திரங்களுமே எதிரொலிப்பு தத்துவத்தின் அடிப்படையில தான் இயங்குது. அது மட்டும் இல்லாம அனைத்து விதமான இசை கருவிகள், சரிங்களா, அதுக்கப்புறம் மெகாஃபோன், இந்த போன் வந்து நம்ம ஒலிபெருக்கி வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுவும் ஸ்டெத்தஸ்கோப், இது எல்லாமே எதிரொலிப்பு தத்துவத்தின் அடிப்படையில தான் இயங்குது. சரிங்களா? அதற்கு 4 ஆப்ஷன் இல்லாம அதை பத்தின டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துடலாம். என்ன எதிரொலிப்பு அப்படின்னா, எதிரொலிப்பு தெளிவாக கேட்கணும் அப்படின்னா என்னது, அந்த எதிரொலிக்கும் ஒலிக்கும், நம்ம சவுண்டு படுகின்ற ஒலிக்கும் எதிரொலிக்கின்ற ஒலிக்கும் இன்பிட்வீனான கேப்பு 0.1 வினாடி இருக்கணும். சரிங்களா? மனித காதுகளால ஒளியை வந்து தொடர்ந்து உணரக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் 0.1 வினாடி இருக்கணும். எதிரொலிக்க தேவையான குறைஞ்சபட்ச தொலைவானது காற்றின் ஒளியின் திசைவேகத்துல மதிப்புல
1/20 பகுதியா இருக்க வேண்டும். அதான் அந்த பங்கு நான் கொடுத்தது. சரிங்களா? 1க்கு 20 பகுதி. The minimum distance required the hear the echo 1/20th part of the magnitude of the velocity of sound in air. அடுத்து காற்றின் ஒளியின் திசைவேகம் 344 மீட்டர் செகண்ட் இன்வெர்ஸா இருந்துச்சுன்னா 17 மீட்டரா இருக்காது, 17.2 இருக்கும். அதுவே 340 மீட்டர் செகண்ட் இன்வெர்ஸா இருந்துச்சுன்னா 17 மீட்டர் வரும். சரிங்களா? அதுக்கு இதுக்கு இருக்கிற டிஃபரெண்ட். அடுத்து இந்த குறைஞ்சபட்ச தொலைவு காற்றின் எதை பொறுத்து அமையும்? வெப்பநிலையை பொறுத்து, டெம்பரேச்சரை பொறுத்து வேரியேஷன் ஆகும். அது மட்டும் இல்லாம தொடர் அல்லது பலமுறை எதிரொலித்தல் நிகழ்ந்துச்சுன்னா, சரிங்களா, மீண்டும் மீண்டும் கேட்டு ஒளி எதிர் முழக்கம் வந்து ஏறும். சரிங்களா? நோட் பண்ணிக்கலாம். அடுத்து 13th கொஸ்டின் நம்ம பார்த்துடலாம். என்ன? The word radar stands for ரேடாரின் விரிவாக்கம். சரிங்களா? எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். என்னது? ரேடியோ டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங் என்பதுதான். சரிங்களா? இது வந்து விமானங்கள்ல, சரிங்களா, அதிக அளவுல அதனுடைய வேகத்தை அளவிடுவதற்காக பயன்படுது. சரிங்களா? சோ இத பத்தின கூடுதல் தகவல் நம்ம பார்த்துடலாம். ஆன்சர் நம்ம பார்த்தாச்சு. கவனிக்கலாங்களா? ரேடாருடைய ஃபுல் ஃபார்ம் என்னது? ரேடியோ டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங். ரேடார் ஆனது அதிர்வெண் மிக்க ரேடியோ அலைகளை ஆகாய விமானத்தை நோக்கி அனுப்பும். எதிரொலித்து வரும் ரேடியோ அலைகளை ரேடார் நிலையத்தில் உள்ள ஏற்பி கண்டறியும். சரிங்களா? அது வரக்கூடிய அந்த ஏற்பி, அதான் the reflected waves are detected by receiver of the radar station. அந்த ரிசீவர் வந்து அதை உள்வாங்கிக்கும். அதிர்வெண்ல அங்க போயிட்டு ரிட்டர்ன் வரக்கூடிய அதிர்வெண்ல எவ்வளவு மாற்றம் இருக்குன்றதை பொறுத்து அதனுடைய வேகம், தொலைவு, இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணும். அதான் அதிர்வெண்ணில் உள்ள வேறுபாட்டை கொண்டு விமானத்தின் வேகத்தை கணக்கிடலாம். சரிங்களா? from the frequency change the speed and location of the, சரிங்களா, aeroplanes and aircrafts are tracked. சரிங்களா? இதன் அடிப்படையில் தான். 14வது நம்ம பார்க்கலாம். சோனிக் சவுண்ட் frequency ranges. சரிங்களா? அதாவது சோனிக் சவுண்ட் என்பது டேஷ் அதிர்வெண்ணை கொண்டது அப்படின்னு கொஸ்டின் கொடுக்குறாங்க. சோனிக் அப்படின்னா என்ன? 20 ஹெர்ட்ஸ் டு 2000 ஹெர்ட்ஸ். சரிங்களா? இந்த சோனிக் அப்படின்றது, சோனிக்னா என்ன சார் அப்படின்னா, கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் கேட்கக்கூடிய ஒலி. சரிங்களா? இந்த கேட்கும் ஒலி, கேட்கும் ஒளி அளவு என்ன அப்படின்னு பார்க்கும்போது 20 ஹெர்ட்ஸ்ல இருந்து 20000 ஹெர்ட்ஸ். இததான் ஆங்கிலத்துல என்ன நம்ம சொல்றோம்? முழுக்க சோனி அப்படின்னு நம்ம சொல்றோம். சோனிக். இந்த 20க்கு கீழே இருந்துச்சுன்னா இன்ஃப்ராசோனிக்னு சொல்றோம். இன்ஃப்ராசோனிக் இன்னொரு பேரு சப்சோனிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்ஃப்ராசோனிக் இன்னொரு பேரு சப்சோனிக். குற்றொலி, அது பேர் என்னது? குற்றொலி. குற்றொலி அதுவே 20 ஹெர்ட்ஸுக்கு மேல இருந்துச்சுன்னா அல்ட்ராசோனிக். அல்ட்ராசோனிக் ஆங்கிலத்துல, தமிழ்ல மீயொலி அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல நம்மளால கேட்கக்கூடியது இவ்வளவுதான். இதுக்கு கீழே போனாலும் கேட்க முடியாது, இதுக்கு மேல போனாலுமே கேட்க முடியாது. சரிங்களா? இது புரிஞ்சுதுங்களா? சோ அதுதான் சோனிக் கேட்கும் தன்மைன்றது. எங்க? 20ல இருந்து 20000 ஹெர்ட்ஸ். நெக்ஸ்ட் மற்ற 4 ஆப்ஷன் நம்ம பார்த்துடலாம். இல்ல இது தொடர்பா இருக்கக்கூடிய முக்கியமான பகுதிகளை நம்ம பார்க்கலாம். என்ன? கேட்கக்கூடிய சவுண்ட், ஆடிபிள் சவுண்ட் 20ல இருந்து 20000 ஹெர்ட்ஸ் வரையிலான அதிர்வெண் கொண்டதான் சோனிக் ஒலி, கேட்கக்கூடிய ஒலி அப்படின்னு சொல்றோம். சவுண்ட் வித் frequency ranging from 20 ஹெர்ட்ஸ் to 20,000 ஹெர்ட்ஸ். இட்ஸ் கால்ட் சோனிக் சவுண்ட் ஆர் ஆடிபிள் சவுண்ட். அதுக்கடுத்து குற்றொலி, இன்ஃப்ராசோனிக் சவுண்ட். 20 ஹெர்ட்ஸுக்கு குறைவான அதிர்வெண் கொண்ட ஒலி எல்லாமே அது குற்றொலி அல்லது இன்ஃப்ராசோனிக் ஒலி என்று அழைக்கப்படுகிறது. A sound with a frequency below 20 hertz is called subsonic or infrasonic sound. மீ ஒலி அலைகள், ultrasonic waves,
சரிங்களா? 20,000 ஹெர்ட்ஸுக்கு அதிகமான ஒளி அதிர்வெண் கொண்ட ஒளி அலைகள் மீ ஒலி எனப்படும். சரிங்களா? இவற்றை மனிதர்களால் கேட்க இயலாது. These are sound waves with a frequency greater than 20, சரிங்களா, 20 kHz, அதாவது கிலோ ஹெர்ட்ஸ்னா அதான் 20,000 தான் கிலோ ஹெர்ட்ஸ் சொல்றோம். ஹியூமன் இயர் cannot detect these waves. மீ ஒலியின் பயன்களை நம்ம எதை எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது சோனோகிராம், மருத்துவ பயன்பாடுல சோனாரு, இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அதுக்கடுத்து பார்க்கும்போது விலங்குல கேட்கும் திறன்ல சிலது நாய், டால்பின், வவ்வாலு, இது எல்லாமே பார்க்கும்பொழுது குற்றொலி, இன்ஃப்ராசோனிக், அல்ட்ராசோனிக், இது ரெண்டுத்தையுமே உணரக்கூடிய ஒரு சிறப்பம்சத்தை பெற்றிருக்கும். சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கலாம். இன் டேஷ் ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இஸ் த ஃபாஸ்டஸ்ட். ரீடேக் எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாம். 15th கொஸ்டின். இன் டேஷ் ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இஸ் த ஃபாஸ்டஸ்ட். டேஷில் ஒளியின் வேகம் அதிகமாக இருக்கும். ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ தட். எதுல ஒளியின் வேகம் அதிகமாக இருக்கும் அப்படின்னா, ஒளி பரவுவதற்கு காற்று தேவை. ஆனா காற்றே இல்லாத இடத்துல ஒளி பரவாது. ஃபார் எக்ஸாம்பிள் நிலவு, வெற்றிடம், விண்வெளி, இது மாதிரியான இடங்கள்ல. ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, திடத்துல டாப் மோஸ்ட் நம்பர் 1, திரவத்துல செகண்ட், வாயுல தேர்டு. அப்ப அதிகமா பரவக்கூடியது திட, அதுக்கடுத்து திரவம், அதுக்கடுத்து வாயு. இது பேசிக்கா நமக்கு தெரியணும். அப்ப இதுல பாருங்க, நீர் திரவம், மண்ணெண்ணெய் திரவம், எஃகு திட, காற்று வாயு. இது கண்ணை மூடிட்டு நம்ம என்னது திட பொருளா இருக்கக்கூடிய எஃகு என்பது சரியான விடைன்னு நம்ம போட்டுடலாம். ஆனா எஃகு கொடுக்காம முட்டை கிடையாது. சரிங்களா? ஸ்டீல் இந்த எஃகு கொடுக்காம மத்தது நீரு தொடர்ச்சியா, திரவங்களே தொடர்ச்சியா, மண்ணெண்ணெய், நீர், கடல் நீர்ன்ற மாதிரி கொடுத்துட்டாலோ இல்ல திடப்பொருளே தொடர்ச்சியா கொடுத்துட்டாலோ அந்த வேல்யூ நமக்கு தெரியணும். இன்கேஸ் பொறுத்துகளை கேட்டா. சரிங்களா? இந்த செஷன் ஃபுல்லாமே எப்படி இருக்கு, இந்த சயின்ஸ் என்ன பொறுத்த வரையில ஒரு கொஷினுக்கு உண்டான ஆப்ஷன், சரியான விடைக்குண்டான கூடுதல் தகவல், விளக்கம் தெளிவா கொடுத்துருவேன். அடுத்து 4 ஆப்ஷனுக்கு உண்டான விளக்கமும் நெக்ஸ்ட் பேஜ்ல கொடுத்துருவேன். ஸோ ரெண்டுத்தையுமே கவனிச்சு நோட் பண்ணிக்கங்க. இது ஜஸ்ட் ஒரு 20 கொஸ்டின் கிடையாது. அந்த 20 கொஸ்டின்ல அந்த டாபிக் எவ்வளவு என்னால கவர் பண்ண முடியுமோ அதை கவர் பண்ணி கொடுப்பேன். சரிங்களா? அதை புரிஞ்சுக்குங்க. ஸோ இதை பத்தி நம்ம பார்த்தாச்சு. அதுக்கடுத்து மத்ததுக்கு உண்டான வேல்யூ ரொம்ப ரொம்ப முக்கியமானது, எழுதி வச்சுக்குங்க. சரிங்களா? என்ன நம்பர் 1, இது எல்லாமே மீட்டர் செகண்ட் இன்வெர்ஸ். சரிங்களா? தொடர்ச்சி எல்லாத்துக்குமே வரும், எல்லாத்துக்குமே மீட்டர் செகண்ட் இன்வெர்ஸ். அப்ப நிக்கல்ல ஒளியின் திசைவேகம் எவ்வளவு, ஸ்டீல்ல எவ்வளவு, இரும்புல எவ்வளவு, 5950, பித்தளையில 4700, கண்ணாடியில 3980. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்க்கும்போது மண்ணெண்ணெய் எக்ஸாம்பிள் இப்ப கேட்டிருந்தா பாத்தீங்கன்னா அந்த டெஸ்ட்ல 1324, நீர் 1493. அடுத்து பார்க்கும்போது ஹைட்ரஜன் 1284, ஹீலியம் 965, காற்று 340, ஆக்சிஜன் சரிங்களா 316. சரிங்களா? அடுத்து மண்ணெண்ணெய். சரிங்களா? ஆல்ரெடி இங்க வந்ததுதான். அடுத்து வாட்டர். சரிங்களா? 1493, ஹைட்ரஜன், ஹீலியம், காற்று, ஆக்சிஜன். சரிங்களா? இதுல ஒரு கூடுதல் தகவல் என்ன அப்படின்னா, கந்தக ஆக்சைடு. சரிங்களா? இந்த கந்தக ஆக்சைடு பார்க்கும்பொழுது எங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது அதோடைய அளவு 213. ஸோ எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப 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 முக்கியமானது. சரிங்களா? மறுபடியும் சொல்றேன், ஒரு கொஷினுக்கு உண்டான ஆன்சர் எக்ஸ்பிளனேஷனும் 4 ஆப்ஷனுடைய எக்ஸ்பிளனேஷனும் இந்த வீடியோல போகும். ஸோ நோட் பண்ணி படிச்சு பாஸ் பண்ணி கவர்மெண்ட் ஆபீசர் ஆகுங்க. சரிங்களா? நோட் பண்ணிக்கலாம். Calculate the wavelength of a sound wave that has a frequency of 200 Hz and its speed in given medium is 400 meter second inverse. அதுதான் கொஸ்டின். 200 Hz அதிர்வெண் மற்றும் கொடுக்கப்பட்ட ஊடகத்தில் 400 மீட்டர் செகண்ட் இன்வெர்ஸ் வேகம் கொண்ட ஒரு ஒளி அலையின் அலைநீளத்தை கணக்கெடுக்க. சவுண்டை பொறுத்த வரையும் ஒளியை அதாவது லைட்டை பொறுத்தவரை ரெண்டுத்திலுமே வேகம், திசை வேகம், பேஸ் ரெண்டுமே ஒண்ணுதான். சரிங்களா? என்ன
அப்போ இதுக்குண்டான சரியான விடை என்னது? 2 மீட்டர் என்பதுதான் சரியான விடையா பார்க்கப்படுது. எப்படி சார் அப்படின்னு பார்க்கும்போது என்ன கேக்குறாங்க? ஒளியின் அலைநீளத்தை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்ப அதுக்குண்டான ஃபார்முலா என்னன்னா v is equal to n lambda. n என்பது v is equal to frequency into lambda. இப்போ கொஸ்டின்ல கொடுத்தது என்னது? வேவ்லென்த், frequency எவ்வளவு கொடுத்திருக்காங்க? frequency. சரிங்களா? f is equal to 200 Hz. சரிங்களா? அதுக்கடுத்து 200 அதிர்வெண் மற்றும் கொடுக்கப்பட்ட ஊடகத்தில் வேகம், அப்ப வெலாசிட்டி. சரிங்களா? 400 மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ். அப்ப எதை கண்டுபிடிக்கணும்? லாம்டா, அலைநீளத்தை கண்டுபிடிக்கணும். புரிஞ்சுதுங்களா? எதை கண்டுபிடிக்கணும் அப்படின்றது புரிஞ்சுதுங்களா? இப்போ எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதுதான். v 400, சரிங்களா? frequency 200, லாம்டா. அப்படியே இதை எடுத்துன்னு வந்து அடிக்கலாம், இல்ல அப்படியே அடிக்கலாம். சரிங்களா? நம்ம ஒன்னும் 6th 7th ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒன்னும் சொல்லிக் கொடுக்கல, எல்லாம் மெச்சூரா இருக்கக்கூடிய தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் தான் சொல்லிக் கொடுக்குறோம். அதனால புரியும் நம்புறேன். அப்ப என்னது? 0க்கு 0 கேன்சல், 0க்கு 0 கேன்சல். அப்ப என்னது? 2 2 4. சரிங்களா? அப்ப ஆன்சர் என்னது? லாம்டா ஈக்குவல் டு 2. சரிங்களா? அப்ப மீட்டர் 2 மீட்டர் தான் வரும். அப்ப ஆன்சர் என்னது? 2 என்பது சரியான விடையா பார்க்கப்படுது. இப்ப நோட் பண்ணிக்கலாம். A sound wave produced at wavelength 2.5 meter. wavelength கொடுத்துட்டாங்க இந்த இடத்துல. அப்ப lambda equal to 2.5 meter. A frequency 400 Hz frequency f. அதனது 400 Hz. Find the velocity of wave. v என்னன்றதை கண்டுபிடிக்கணும். அப்ப ஃபார்முலா என்னது? v is equal to n lambda. இந்த n means frequency. n means என்னது? frequency into lambda. அப்ப இதுதான் கண்டுபிடிக்கலாம். அப்ப frequency என்ன நமக்கு? 400 into lambda என்ன நமக்கு? 2.5 மீட்டர். அப்ப 2.5. அப்ப ரெண்டுத்தையும் நம்ம மல்டிபிள் பண்ணாலே நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிடும்? நமக்கு 1000 என்பது ஆன்சர் கிடைச்சிடும். சரிங்களா? 1000 மீட்டர் பெர் செகண்ட் என்பதுதான் இதனுடைய வெலாசிட்டி. அப்ப 1000 என்பது எங்க இருக்குது? சோ 1000 மீட்டர் பை செகண்ட் என்பது சரியான விடையா பார்க்கப்படுது. நோட் பண்ணிக்கலாம். 18வது கேள்வி பார்த்துடலாம். Which sound is employed in the earth monitoring system? புவி கண்காணிப்பு அமைகள் பயன்படுத்தப்படும் ஒளி என்னது? குற்றொளி. சரிங்களா? இன்ஃப்ராசோனிக் சவுண்ட் என்பது சரியான விடையா பார்க்கப்படுது. இதுக்குண்டான கூடுதல் தகவல் நம்ம பார்த்துடலாம் வாங்க. என்ன? ஆல்ரெடி நம்ம டிஸ்கஷன் பண்ணதுதான். 20 ஹெர்ட்ஸ்க்கு குறைவான அதிர்வெண் கொண்டதுதான் இந்த குற்றொளி நம்ம சொல்றோம். அது மட்டும் இல்லாம இவை நிலநடுக்கம், எதிர்மலை, இது மாதிரியான செயல்பாடுகளை கணிக்கிறதுக்கும் இந்த செயல்பாடுகள் நடைபெறும் போது உருவாக்கக்கூடிய அலைகளும் இதுதான் காரணமா அமையுது. 20000 ஹெர்ட்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்கும்போது 20000 ஹெர்ட்ஸுக்கு அதிகமா இருக்கக்கூடிய அதிர்வெண் கொண்ட ஒளிகள் கடலின் ஆழத்தை அளவிடக்கூடிய அந்த ஸ்கேனிங் அமைப்புகள்ல அதிகமா பயன்படுது. அடுத்து மனித செவிகள் கேட்கக்கூடிய 20 ஹெர்ட்ஸ் முதல் 20000 ஹெர்ட்ஸ். சரிங்களா? இந்த அதிர்வெண் வரம்பு தான் சோனிக் சவுண்ட் நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? ரேஞ்ச் ஃப்ரம் 20 to 20,000 ஹெர்ட்ஸ். சரிங்களா? பூமி கண்காணிப்பில் பொதுவாக நீண்ட தூரம் பயணிக்கக்கூடிய குற்றொளிகள் மட்டுமே என்ன பண்றோம்? முதன்மையானதா பயன்படுத்தப்படுது. சரிங்களா? சோ இதுக்குண்டான சரியான விடை பிளஸ் 4 ஆப்ஷன் நம்ம பார்த்திருக்கோம். நோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்து 19th क्वेश्चन நம்ம பார்த்துடலாங்களா? வாங்க. Which medical instrument used for listening to sound produced in the body? சரிங்களா? உடலில் உண்டாகும் ஒலிகளை கேட்க உதவும் மருத்துவ கருவி எது? சரிங்களா? எது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இதய துடிப்பளவி என்பதுதான் சரியான விடையா பார்க்கப்படுது. ஸ்டெத்தஸ்கோப். சரிங்களா? அதாவது இதயத்தினுடைய சிஸ்டோல், டயாஸ்டோல். சிஸ்டோல் என்பது இதயம் சுருங்கக்கூடியது, டயாஸ்டோல் என்பது விரிவடையக்கூடியது. ஒரு முறை ரத்தம் உள் சென்று சுத்திகரித்து வெளியே செல்வதற்குண்டான சிஸ்டோலிக், டயாஸ்டோலிக் இதயம் சுருங்கி விரிதல் எத்தனை செகண்ட்ல ஏற்படும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 0.8 செகண்ட் என்பது வரையறுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அதுதான் கான்ஸ்டன்டா இருக்கு. இது சரிங்களா
அதற்கடுத்து இசிஜி என்பது இதய ஒளிகளை மின் ஒளிகளாக சமிகைகளாக மாற்றி வரைபடத்துல வந்து எவ்வளவு அந்த ஓட்டங்கள் இருக்கு அப்படின்றத கணிக்கக்கூடியது. அடுத்து எம்ஆர்ஐ மின்காந்தத்தினுடைய உதவியோட சரிங்களா உடல் உள்ளுறுப்புகளை சரியான முறையில ஆராய்வதற்கு பயன்படக்கூடியதா இருக்கு. எக்ஸ் கதிர்கள் சரிங்களா, எக்ஸ் கதிர்களை பயன்படுத்தி எலும்புகள் இருக்கக்கூடிய எலும்பு முறிவு எதனா இருக்கா, விரிசல்கள் எதனா இருக்கா அப்படின்றத ஆராய்வதற்காக பயன்படக்கூடியதா இருக்கு. அப்ப இதுக்கான சரியான விடை ஸ்டெத்தஸ்கோப் என்பது சரியான விடையா பார்க்கப்படுது. இப்ப 4 ஆப்ஷன் நம்ம டிஸ்கஷன் பண்ணதை இப்ப ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் பாருங்க. என்னது? இதயம் மற்றும் நுரையீரலில் ஏற்படும் ஒலிகளை கேட்க உதவும் ஒரு கருவிதான் இந்த ஸ்டெத்தஸ்கோப் நம்ம பாக்குது சரிங்களா. இட் இஸ் த மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு ஃபார் லிசனிங் டு சவுண்ட் ப்ரொடியூஸ்டு இன் த ஹார்ட் அண்ட் லங்ஸ். நுரையீரல் அண்ட் இதயம், இதயத்தின் மின் செயல்பாடுகளை வரைபடமாக பதிவு செய்ய பயன்படக்கூடிய ஒரு கருவிதான் எதை நம்ம பாக்குறோம் சரிங்களா, இந்த இசிஜி நம்ம சொல்றோம். அடுத்து எம்ஆர்ஐ காந்தப்புலத்தை பயன்படுத்தி உடல் உள்ளுறுப்புகளை விரிவாக படம் பிடிக்க பயன்படக்கூடியதுதான். It is used magnetic field to capture detailed image the internal organs of the body. அதுக்கு அடுத்து பார்க்கலாம் எலும்பு முறிவுகள் மற்றும் உடலின் உட்புற அமைப்புகளில் ஊடுருவி சரிங்களா ஊடு கதிர் மூலம் சரிங்களா, அந்த ஊடு கதிர்கள் மூலம் எக்ஸ் கதிர்கள் மூலம் பார்க்க பயன்படக்கூடியதா. இட்ஸ் யூஸ்டு டு வியூ போன் ஃபிராக்சர்ஸ் அண்ட் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் த பாடி யூசிங் ரேடியேஷன் சரிங்களா. அதான் கதிரியக்க கதிர்களை பயன்படுத்தக்கூடியதா நம்ம பார்க்கணும். ஸோ 4 ஆப்ஷனும் நம்ம கொடுத்துருக்கோம் எக்ஸ்பிளனேஷனு வித் பைலிங்கல்ல நோட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். என்ன? Which one is used to detect the depth of sea and to detect enemy submarines? கடலின் ஆழத்தை கண்டறியும் நீர்மூழ்கி கப்பல்களை கண்டறியும் பயன்படுவது எது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. என்ன அதுக்கு உண்டான சரியான விடை அப்படின்னு பார்க்கும்பொழுது, கடலுக்கு அடியில ஏதேனும் பகுதி பொருட்களோ அல்லது தடை பொருட்களோ அல்லது மீன் கூட்டங்களோ இது போல ஏதேனும் ஒரு தடை பொருள் இருக்கா, அதனுடைய ஆழம் இருக்கான்னு கண்டறியறதுக்கு பயன்படுறது எல்லாமே சோனாரை நம்ம இப்போ டிஸ்கஷன் பண்ணக்கூடிய கேள்விகள்ல நம்ம பார்த்தோம். அதே போல ரேடாருக்கும் சோனார், ரேடார் என்பது என்னது விமானங்கள், சோனார் என்பது கப்பல்கள்ல பயன்படுறத நம்ம பார்த்தோம். சோ இதுக்கு உண்டான சரியான விடை என்னது சோனார் என்பது சரிங்களா. அப்ப இதை பத்தின டெப்தான ஆப்ஷன்ஸ் நம்ம பார்த்துடலாங்களா? வாங்க அதோடைய எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்த்துடலாம். என்ன? ஃபர்ஸ்ட் சோனாரை பத்தி நம்ம பார்க்கறோம். சோனார் அப்படின்றது என்ன அப்படின்னா கடலுக்கு அடியில சரிங்களா செலுத்தி தடை பொருள், திசை வேகம், தூரம், வேகம் இதை பத்தி எல்லாத்தையுமே கணக்கிட உதவக்கூடியதுதான். அப்ப மீயொலி அலைகளை பயன்படுத்தி நீருக்கடியில் உள்ள பொருட்களின் தூரம், திசை, வேகம் கணக்கிட உதவுவது. இட் ஹெல்ப்ஸ் கால்குலேட் த டிஸ்டன்ஸ், டைரக்ஷன் அண்ட் ஸ்பீட் ஆஃப் அண்டர் வாட்டர் ஆப்ஜெக்ட் யூசிங் அல்ட்ராசோனிக் வேவ்ஸ். அதுக்கடுத்து ஆப்ஷன் பி என்ன கொடுத்திருக்காங்க? ரேடார் கொடுத்திருக்காங்க. அப்ப ரேடார்ன்றதுன்னா அது வானொலி அலைகளை பயன்படுத்தி விமானம் மற்றும் கப்பல்கள் போன்ற பொருட்களுடைய இருப்பிடத்தை கணக்கிடுறதுக்கு பயன்படுத்துது. தடை பொருட்கள், மீனினுடைய கூட்டங்கள், இது மாதிரி நிறைய சொல்லிட்டே போலாம். இட் இஸ் யூஸ்டு டு டிடெக்ட் த லொகேஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் லைக் ஏர்கிராஃப்ட் அண்ட் ஷிப் யூசிங் ரேடியோ வேவ்ஸ். அடுத்து மீயொலி அலைகளை பயன்படுத்தி உடல் உள்ளுறுப்புகளை காண்றதுக்காக பயன்படுது சரிங்களா. சோ மீ ஒளி அலைகள் சோனோகிராம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அப்போ it is a medical technique used to capture image of internal body organ used ultrasonic waves. நெக்ஸ்ட் எதை பத்தி நம்ம பாக்குறோம் அப்படின்னு பார்க்கும்போது இதயம் எக்கோகிராம் அப்படின்னு நம்ம பாக்குறோம். எக்கோகிராம்ன்றதுனா இது இதயத்தின் செயல்பாடுகளை ஒளி அலைகள் மூலம் வரைபடமாக பதிவு செய்யும் ஒரு மருத்துவ சோதனையா நம்ம பாக்குறோம் சரிங்களா. இட் இஸ் a medical test that geographically சரிங்களா, it is a medical test that சரிங்களா graphically records the heart's activities used sound waves சரிங்களா. முழுக்க இதயத்தினுடைய ஒலிகளை சரியான துல்லியமா ஆராய்வு செய்வதற்காக பயன்படக்கூடிய ஒரு முறையா பார்க்கப்படுது எக்கோகிராம் அப்படின்றது சரிங்களா. சோ இன்னைக்கு பார்த்த இந்த 20 கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சரை தொடர்பான கூடுதல் தகவல்கள் தேர்வு கண்ணோட்டத்துல, அதுக்கடுத்து 4 ஆப்ஷன் பிளஸ் 4 ஆப்ஷனுக்கு உண்டான விளக்கங்களும் அதுக்கு உண்டான தகவல்களும் தெளிவா நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.